Hey guys, welcome back to our channel Exam Jet. இந்த வீடியோல நம்ம ரீசனிங் செக்ஷன்ல ஷுவரா நம்ம ஒரு 10 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ 10 மார்க் கண்டிப்பா ரீசனிங்ல வாங்கிடலாம். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வச்சு அப்படின்னா சிலாகிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக். சோ கண்டிப்பா இந்த மூணுல இருந்து 2 டாபிக் 10 क्वेश्चंस கண்டிப்பா இருக்கும். சோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிலாகிசம். ஸோ சிலாகிசம் பற்றின ஐடியா இருக்குது, பட் ஆனால் எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரில அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலாகிசம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் வெசல்ஸ் ஆர் பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு சர்க்கிள் போட்டு இதை வெசல்னு வச்சுக்கலாம். ஸோ வெசலுக்கு நம்ம பின்னு டினோட் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, சம் வெசல் ஆர் பிளாஸ்டிக்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ சம் பிளாஸ்டிக்கை இந்த சைட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பி. ஸோ இப்போ வெசல்ல பாதி வந்து பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்ல பாதி வெசல் அப்படிங்கிற மாதிரி இந்த டயக்ராம் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் பால் ஆர் பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பால் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிளாஸ்டிக்குள்ள பால் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, ஓகேவா. ஸோ பாலுக்கு பின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஒன்லி a few மெட்டல் ஆர் கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மெட்டலும் இது வரைக்கும் போடல, கன்னும் இது வரைக்கும் போடல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். நோ கன் இஸ் பிளாஸ்டிக். ஸோ அப்போ கன்னுக்கும் பிளாஸ்டிக்கும் என்ன இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். ஒன்லி a few மெட்டல் ஆர் கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி a few அப்படின்னா சம் இருக்கலாம், சம் நாட், ரெண்டுமே இருக்கிறது தான் ஒன்லி a few. ஸோ அப்போ சம் மெட்டல் ஆர் கன், சம் மெட்டல் ஆர் நாட் கன் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்லி a fewக்கு மீனிங், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலேருந்து தான் நம்ம சம் சொல்ல முடியும். ரெண்டாவது அதாவது கன் வந்து செகண்டா இருக்குதா. ஸோ நம்ம வந்து மெட்டல்லேருந்து சம் தான் கன்னு, மெட்டல்லேருந்து சம் நாட் தான் கன்னு அப்படின்னு பார்க்கணும். ஸோ கன்லேருந்து பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். சம் பால் ஆர் வெசல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் பால் வந்து வெசலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பால் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்குள்ளே இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருக்க பால் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்க பால் வந்து இங்கே இருக்கலாம், பட் ஆனால் நம்மளால டெஃபினட்டாக பார்த்தோன்னே அந்த பால் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பாசிபிளில் ஃபாலோ ஆகும், பட் ஆனால் டெஃபினேட் அப்படிங்கிற சொல்லும்போது நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன. ஸோ இங்கே வந்து நமக்கு டெஃபினேட் ஆன்சர் தான் வேணும். ஸோ இது ஃபாலோ ஆகலை. சம் மெட்டல் ஆர் நாட் பால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னில் இருக்கிற பாதி மெட்டலும் பிளாஸ்டிக்குக்கும் நோ கண்டிஷன். பிளாஸ்டிக்குள்ளே தான் பால் இருக்கு. ஸோ அப்போ சம் மெட்டல் ஆர் நாட் பால் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா. ஸோ இங்கே இருக்க மெட்டல் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாதி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குதா. ஸோ இதுக்கும் இந்த பார்ட்டுக்கும் இந்த சர்க்கிள்க்கும் என்னது நாட் கண்டிஷன். ஸோ எந்த ஒரு டச்சுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ இது வந்து மெட்டல், இது இந்த பிளாஸ்டிக்ல தானே பால் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் ஃபாலோ ஆகுதுன்னா அப்போ சம் மெட்டல் ஆர் நாட் பால்னு சொல்லாமல், ஏன்னா சம் பார்ட் ஆஃப் மெட்டல் வந்து கன்ல இருக்கு, கன்னுக்கும் பாலுக்கும் நாட் கண்டிஷன். ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ஆல் த எபோ இருக்கு. ஸோ ஆல் த எபோ வராது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கன்க்ளூஷன் ஏ வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம். நன் ஃபாலோஸும் வராது. ஸோ நம்ம சிஏ செக் பண்ணாமே பி த ஆன்சர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ சிஏ நம்ம செக் பண்ணலாம். நோ வெசல் இஸ் கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெசல் இங்கே இருக்கு, கன் இங்கே இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே என்ன சொல்ல முடியாது, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது, ஏன்னா சம் பார்ட் ஆஃப் வெசல் தான் பிளாஸ்டிக்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த சம் பார்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் மட்டும்தான் கன் கூட நாட் கண்டிஷன். மிச்சம் இருக்க இந்த பார்ட்லாம் வந்து கன் கூட என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த சி அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகல. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் ஜாக் ஆர் ஸ்பேட். சம் ஜாக் ஆர் ஸ்பேட், ஓகேவா. ஒன்லி a few spade are hard. ஸோ போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஒன்லி a few அப்படின்னா என்ன, சம் நாட் அப்படிங்கிறது தான் ஒன்லி a few. அப்போ சம் spade are hard, some spade are not hard. Some heart are club. So some heart are club. All club are black. So அப்போ எல்லா கிளப்புமே black குள்ள இருக்கும். No black is red. So no black is red. So ஈஸியாக நம்ம வந்து இதை டயக்ராம் போட்டுடலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். ஆல் ஹார்ட் cannot be ரெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஹார்ட்டும் ரெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ cannot அப்படிங்கிறது என்னன்னா பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டியில் நம்ம பார்க்கணும், ஓகேவா. ஸோ நம்ம பாசிபிலிட்டியில் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருந்தாலே நம்ம வந்து போட்டுடலாம்.
ஸோ ஆல் ஹார்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஹார்ட். ஸோ ஹார்ட் வந்து கிளப்பில் பாதியாக இருக்குது. ஸோ கிளப்பு மொத்தமும் பிளாக்குக்குள்ளே இருக்கிறனால ஸோ இப்போ ஹார்ட்டுக்கும் பிளாக்குக்குமே சம் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. ஸோ பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் நாட் கண்டிஷன் இருக்கிறதுனால கிளப்புக்கும் ரெட்டுக்குமே நாட் கண்டிஷன் ஆயிடுது. ஸோ அப்போ கிளப்பில் இருக்க பாதிக்கும் ஹார்ட்டுக்கும் நாட் கண்டிஷன். சம் நாட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹார்ட்டுக்கும் ரெட்டுக்கும் சம் நாட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இன்டைரக்டா வருது. ஓகேவா? ஸோ அப்போ இன்டைரக்டா சம் நாட் இருக்கு அப்படின்னா ஹோல் ஹார்ட்டுமே ரெட்டுக்குள்ள இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிபிலிட்டியில இந்த சென்டென்ஸ் கரெக்ட் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவங்க பாசிபிலிட்டி கொடுக்கலன்னா இது தப்பு. சம் நாட்னு சொல்லி ஹார்ட்டையும் ரெட்டையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஜாக் ஆர் ரெட் இஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக் இங்கே இருக்கு, ரெட் இங்கே இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே நம்மளால டைரக்ட் ரிலேஷனோ இன்டைரக்ட் ரிலேஷனோ நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் நமக்கு டைரக்டா நாட் அப்படிங்கிறத நம்மளால பார்த்தாலே சொல்ல முடியும். ஏன்னா இங்க ஹார்ட்டோடய இந்த ரெட்டுக்கான நாட் வந்து முடிஞ்சிருது, சம் ஹார்ட்டோடய இந்த ரெட்டுக்கான நாட் கண்டிஷன் வந்து முடிஞ்சிருது. மற்றபடி நம்ம வந்து ஜாக்கை ரெட்டுக்குள்ள போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்க போடுற இந்த இருக்குல்ல, இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ரெட் அப்படிங்கிற போர்ஷனை மொத்தமா நம்ம இங்க கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாக்குக்குள்ள ரெட்டை போட்டுட்டு ஸோ இந்த பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் கண்டிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பாசிபிலிட்டியில இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். சம் பிளாக் ஆர் ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஆல் ஹார்ட் கேனாட் பி ரெட் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஸோ சம் ஹார்ட் வந்து கிளப்ல இருக்கு. ஸோ கிளப் மொத்தமும் பிளாக்குள்ள இருக்கிறனால ஹார்ட்டோட சம் வந்து பிளாக்குக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ சம் பிளாக் ஆர் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து பாசிபிள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏபிசி மூணுமே ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபோவ் ஃபாலோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி மொபைல் இஸ் ஆண்ட்ராய்ட். ஸோ மொபைல் வந்து சம் இப்படி போட்டுக்கலாம், சம் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆனால் இந்த மொபைல் இஸ் ஆண்ட்ராய்டு ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒன்லி மட்டும் கொடுத்துருக்க பட்சத்தில் இந்த ஆண்ட்ராய்டு, அதாவது ரெண்டாவது இஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற அந்த திங் வந்து எது கூடயுமே சேராது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு டிக் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு வந்து எல்லாத்துக்கூடயும் நாட் கண்டிஷன் தான் எக்ஸப்ட் மொபைல். ஸோ இதுதான் இந்த ஒன்லிக்கான மீனிங். ஒன்லி a few mobile are tableன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் ஆர் டேப்லெட், சம் மொபைல் வந்து டேப்லெட்ல போட்டுக்கலாம். ஸோ அப்போ சம் மொபைல் ஆர் டேப்லெட், சம் மொபைல் ஆர் நாட் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மீனிங் ஒன்லி a few வரும்போது. நோ டேப்லெட் இஸ் லேண்ட்லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ டேப்லெட் இஸ் லேண்ட்லைன். ஸோ இங்கே வந்து நாட் கண்டிஷனில் இருக்கு. ஆல் ஃபோன்ஸ் ஆர் லேண்ட்லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா ஃபோனும் லேண்ட்லைனுக்குள்ள, ஸோ நம்ம பெருசாக போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஃபோனும் நமக்கு எங்கே வந்துன்னா லேண்ட்லைனுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்துக்கலாம். ஸோ சம் பார்ட் ஆஃப் மொபைல் வந்து லேண்ட்லைனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே டேரெக்டாக சம்முன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சம் நாட் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா டேப்லெட் வந்து லேண்ட்லைனுக்குள்ள நாட் கண்டிஷன். ஸோ அப்போ சம் பார்ட் ஆஃப் டேப்லெட் வந்து மொபைலில் இருக்கிறனால சம் நாட்டு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து சம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. நோ ஃபோன் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், எது கூடயுமே சேராது எக்ஸப்ட் மொபைல். ஸோ அப்போ இந்த நோ ஃபோன் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும் இல்லையா? ஏன்னா நோன்னு கொடுத்துருக்காங்க, சேராதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே நாட் கண்டிஷனுங்கிற மாதிரி தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பி அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். ஸோ சம் டேப்லெட் கேன் பி ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் அப்படிங்கிறது பாசிபிள் வரும். ஸோ ஆண்ட்ராய்டில் டேப்லெட்ல பாதி ஆண்ட்ராய்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆண்ட்ராய்டு என்ன தெரியும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் கூட மட்டும்தான் வரும், வேறு எது கூடயும் வராது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பாசிபிளாக கூட நம்மளால போட முடியாது. ஏன்னா டெஃபினேட்டாக நமக்கு அது மற்ற எல்லாத்துக்கூடயும் நாட்டுன்னு தெரியும். அப்படிங்கிறப்போ நம்ம இதை வந்து இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி அபவ் வராது, நன் தி அபவ் வராது. ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள். சம் ஸ்கொயர் ஆர் triangle. Only a few triangle is circle. Only a few அப்படின்னா என்னது, some not. So some triangle are circle, some triangle are not circle. All circle is sphere. So இங்க வந்து ரெண்டு s இருக்கனால இந்த இடத்துல sq போட்டுக்கலாம். All circle is sphere. So இங்கே ரெண்டு c வரனால இது sc. So all square is cube ன்னு சொல்லிருக்காங்க. So அப்ப எல்லா ஸ்கொயரும் என்ன அப்படின்னா cube. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம்.
ஆல் ட்ரையாங்கிள் cannot be ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ட்ரையாங்கிளும் ஸ்பியரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, எல்லா ட்ரையாங்கிளும் ஸ்பியரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம் ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிளில் இருக்கு. அந்த சர்க்கிள் மொத்தமும் எதுக்குள்ள இருக்குன்னா ஸ்பியருக்குள்ள தான் இருக்கு. அப்போ சம் இருக்குது, ஆல்ரெடி சம் ட்ரையாங்கிளா ஸ்பியர்ல இருக்கும்போது நம்ம ஆல் கேனாட்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. சம் ஸ்கொயர் ஆர் நாட் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கிள் இங்கே இருக்கு, இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கு, இங்கே ஸ்கொயர் இருக்கு. ரெண்டுக்குமே நமக்கு கண்டிஷன் தெரியல. ஸோ ஆர் நாட் நம்மளால சொல்ல முடியாது. மேபி பாசிபிள்ல வேணா நம்ம சொல்லிக்கலாம். சம் கியூப் ஆர் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் கியூப் ஆர் ட்ரையாங்கிள் அப்படின்னா சம் ஸ்கொயர் வந்து ட்ரையாங்கிள் இருக்கு, ஸ்கொயர் மொத்தமும் கியூப்குள்ள தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா கியூப் வந்து சம் கண்டிஷன் வித் ட்ரையாங்கிள்ல வந்துடுது. ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்லி ஸ்டெம் இஸ் ரூட். ஓகேவா, அப்போ ரூட் அப்படிங்கிறது ஸ்டெம்மை தவிர வேற எது கூடயுமே சேராது. ஸோ அப்போ ஒரு டிக் போட்டுக்கலாம். ஒன்லி a few stem or branch. Only a few stem or branch. ஸோ அப்போ some part of stem வந்து branch, some part of stem வந்து not with branch. Some branch are leaves. So some branch are leaves. Only a few leaves are fruit. ஸோ அப்போ some leaves வந்து ஃப்ரூட்குள்ள இருக்கும், some leaves வந்து ஃப்ரூட்ல இருக்காது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு only a few கொடுத்துருக்காங்க, ஒரு only இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா ரூட்டுமே ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்க பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா ஒன்லி கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ரூட் வந்து ஸ்டெம் கூட மட்டும்தான் வரும், வேறு எது கூடயும் வராது. ஸோ இப்போ பாசிபிளாக கூட நம்மளால ரூட்டை வச்சு சொல்ல முடியாது. ஸோ சம் பிரான்ச் ஆஃப் ஃப்ரூட். ஸோ பிரான்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஃப்ரூட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ எந்த ரிலேஷனும் நம்மளால சொல்ல முடியல. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ ஆல் லீவ்ஸ் கேன் நெவர் பி பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேன் நெவர்னு கொடுத்துருக்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சம் நாட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேன் நெவர் இருக்கும்போது சம் நாட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லீவ்ஸ்க்கும் பிரான்ச்சுக்கும் சம் நாட் இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆல் லீவ்ஸ் கேன் நெவர் பி பிரான்ச். ஸோ இப்போ லீவ்ஸ்க்கும் பிரான்ச்சுக்கும் சம் நாட்டான்னு பார்க்கணும். ஸோ லீவ்ஸ் இங்கே இருக்குது, பிரான்ச் இங்கே இருக்குது. ஸோ இங்கே சம்மு தான் இருக்குது. லீவ்ஸ்க்கும் பிரான்ச்சுக்கும் சம் கண்டிஷன் தான் இருக்குது, சம் நாட் கண்டிஷன் இல்லை. ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகலை. நோ ஃப்ரூட் இஸ் ஸ்டெம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரூட் இங்கே இருக்குது, ஸ்டெம் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் நோ கண்டிஷனாக கேட்டிருக்காங்க. மேபி நம்ம பாசிபிள் இல்லைன்னா நோ கண்டிஷன் போடலாம், பட் ஆனால் இங்கே நோ கண்டிஷன் போட முடியாது. ஸோ இது பாசிபிள் இல்லை. இப்போ நன் ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டியுமே ஒரு முக்கியமான ஸ்கோரிங் பார்ட்டு தான். ஸோ ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ நம்ம ஈஸியாக இன்இக்வாலிட்டியில் 5 மார்க் கிட்ட எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டே ரீட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். ஸோ ஓ லெஸர் தென் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ நமக்கு பார்த்தோன்னே இந்த இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ஓக்கும் டீக்கும் இப்போ கனெக்ஷன் தான் பார்க்கணும். ஸோ டீ அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டீ இருக்குது, இந்த இடத்துல ஒரு டீ இருக்கு. முக்கியமாக இன்இக்வாலிட்டியில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே லெட்டர் ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி எப்படி ஃபெச் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா கேக்கும் டீயும் ரிலேட் ஆகுது, இந்த இடத்துல என்னும் டீயும் ரிலேட் ஆகுது. ஸோ ஓலேருந்து ஹச்சு, ஸோ ஹச்லேருந்து திரும்ப கே, ஸோ கேலேருந்து திரும்ப டி, அப்படி நம்ம போயிடலாம். ஓகேவா, ஸோ ஓலேருந்து ஹச்சு போகும்போது நமக்கு கிரேட்டர் தென், ஹச்லேருந்து கே போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெஸ்ஸர் தென் ஆகுது. ஓகேவா, நீங்கள் ஹச்லேருந்து பார்க்கணும். ஓகே, ஹச்லேருந்து கேக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்குது லெஸ்ஸர் தென் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறனால ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா ஹச் லெஸ்ஸர் தென் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஹச்லேருந்து எஸ் வந்து லெஸ்ஸர் தென்னான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹச்லேருந்து கே வழியாக நம்ம போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலேருந்து டி போயிட்டு டீலேருந்து என்லேருந்து எஸ் போகலாம். ஓகேவா, ஸோ ஹச்லேருந்து கே வந்து லெஸ்ஸர் தென், கேலேருந்து டி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஹச்லேருந்து டி வந்து லெஸ்ஸர் தென், கேலேருந்து டி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன ஆப்போசிட் சைன். ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்தனால இது ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ டி இப்போ டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிபிள் நம்ம இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி.
ஸோ டீலேருந்து என் வந்து கிரேட்டர் தென் போயிடுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் இருக்கும்போது நமக்கு கிரேட்டர் தென்னை தான் எடுப்போம். ஏன்னா இதுதான் வந்து டாமினேட்டிங் சைன். ஸோ ஒரு இடத்துல கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரேட்டர் தென் தான் நோட் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா சைன் மொத்தமாக கிரேட்டர் தென்னா மாறிடுது. நமக்கு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வேணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கே கிரேட்டர் தென் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேலேருந்து நம்ம எஸ்ஸுக்கு போகணும். ஸோ கேலேருந்து ஹச். ஸோ கேலேருந்து ஹச் போனோம் அப்படின்னா நம்மளால போக முடியும்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஓவோட ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த இது கிடையாது. ஸோ கேலேருந்து டி, டீலேருந்து என், என்லேருந்து எஸ். ஓகேவா? ஸோ கேலேருந்து டி கிரேட்டர் தென், டீலேருந்து என் கிரேட்டர் தென், என்லேருந்து எஸ்ஸும் கிரேட்டர் தென். ஸோ மொத்தமாக இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் கிரேட்டர் தென். ஸோ அப்போ சிம்பிள் நம்ம எது டாமினேட் பண்ணோம்? கிரேட்டர் தென். ஸோ அப்போ கே கிரேட்டர் தென் எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன்லேருந்து சால்வ் பண்ணுவோம். எல் லெஸ்ஸர் தென் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ஈக்குவல் டு எம். ஸோ இந்த இடத்துல எல் ஈக்குவல் டு எம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்லேருந்து நம்ம டி போய், டீலேருந்து ஒய் போய், ஒய்லேருந்து ஐ போகிறோம். ஸோ எம்லேருந்து டி வந்து லெஸ்ஸர் தென். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லெஸ்ஸர் தென் வந்திருக்கு. ஸோ டீலேருந்து ஒய் வந்து லெஸ்ஸர் தென், ஒய்லேருந்து ஐ வந்து கிரேட்டர் தென். ஸோ இங்கே வந்து வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி லெஸ்ஸர் தென் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிலேருந்து எல் லெஸ்ஸர் தென். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எல்லேருந்து எம் ஈக்குவல் டு, ஸோ எம்லேருந்து டி லெஸ்ஸர் தென். ஸோ நமக்கு ஐ போனோம். ஸோ டீலேருந்து ஒய் வந்து லெஸ்ஸர் தென், ஒய்லேருந்து ஐ என்ன ஆயிரும்? கிரேட்டர் தென். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் வேறு சிம்பிள் வருது. ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகலை. நெக்ஸ்ட் வந்து எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு பார்க்கணும். ஸோ எல்லேருந்து எம் ஈக்குவல் டு எம் லெஸ்ஸர் தென் டி. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது ஃபாலோ ஆகலை. ஸோ ஒய் லெஸ்ஸர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் வந்து லெஸ்ஸர் தென் பியாக இருக்கணும். ஸோ ஒய் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபாலோ ஆகலை. நெக்ஸ்ட் வந்து எல் லெஸ் தென் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் லெஸ் தென் ஒய்ன்னு கொடுக்கணும். ஸோ எல் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே கிரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இது வச்சு நம்ம போக முடியாது. ஸோ எல் ஈக்குவல் டு எம், எம் லெஸ்ஸர் தென் டி, டி லெஸ்ஸர் தென் ஒய். சொல்லலாமா? எல் ஈக்குவல் டு எம், எம் லெஸ்ஸர் தென் டி, டி லெஸ்ஸர் தென் ஒய். ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் W greater than Gன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ W greater than G. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா W greater than T. ஸோ Wலேருந்து Tக்கு greater than வருது. ஸோ Tலேருந்து Xக்கும் இங்கே greater than போகுது. ஸோ X வந்து நமக்கு நெக்ஸ்ட் Gயோட கனெக்ட் ஆகணும். X வந்து Gயோட எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு W இருக்குல்ல, இதை பார்க்கலாம். W ஈக்குவல் டு B. ஸோ B greater than C. C greater than G. ஸோ நமக்கு இது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகுது. அதுதான் ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 4 கன்க்ளூஷனும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா I greater than Pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I ஈக்குவல் டு C. ஓகேவா? C லெஸ்ஸர் தென் D. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் ஆயிடுது. நமக்கு வந்து கிரேட்டர் தென் வேணும், இங்கே லெஸ்ஸர் தென் ஆயிடுது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு மேலே இதாக பார்க்க வேண்டாம். வேற எங்கேயாச்சும் ஐ இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயுமே இல்லை. இது ஒன்று தான் ஐயா இருக்கு. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. K லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ K ஈக்குவல் டு F. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா F லெஸ்ஸர் தென் Dன்னு இருக்கு. ஸோ நமக்கு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இருக்கிற K பார்க்கலாம். ஸோ K லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு P. ஸோ இப்போ பியும் ஐக்கும் ஈக்குவல் டு ஆர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். பட் ஆனால் பி அப்படிங்கிறது இந்த இடத்துல தவிர வேறு எங்கேயுமே நமக்கு வரல. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ டி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு இங்கே கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே லெஸ்ஸர் தென்னாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரணும். ஸோ ஈக்குவல் டு டி பக்கத்தில் இல்லை. ஸோ அப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் கிரேட்டர் தென் ஐ. ஸோ எஃப் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் லெஸ்ஸர் தென் டின்னு போயிடுது. நமக்கு தேவை கிரேட்டர் தென். ஸோ அப்போ இந்த எஃப் பார்க்க வேண்டாம். இந்த எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு கே. கே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. பி வந்து எது கூடயுமே அடுத்து சேராது, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அப்போ இந்த பாசிபிள் வந்து நமக்கு இந்த கன்க்ளூஷன் வந்து நமக்கு ஃபாலோ ஆகலை. இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டி கிரேட்டர் தென் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் டி கிரேட்டர் தென் தான் இருக்குது, இங்கேயும் டி கிரேட்டர் தென் தான் இருக்குது. ஸோ எது வந்து எம் கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கும் எம்முக்கும் இங்கே ரிலேஷன் இருக்குது.
ஸோ அப்போ D greater than C, C equal to I greater than or equal to M. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் D greater than C, அடுத்து I greater than or equal to இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே greater than தான் போடுவோம். ஸோ ஆன்சர் E. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதுவும் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்களே கொஷின்ல P வந்து கிரேட்டர் than or equal to S தான் இருக்கணும். அதுபடி இந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்க வந்து கீழே இருக்கிறதுல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒரு சிம்பிளை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணா நமக்கு வந்து P வந்து கிரேட்டர் than or equal to Sன்னு இருக்கும். ஸோ இப்போ P வந்து கிரேட்டர் than or equal to Rன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டேஷ் விட்டு T கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேட்டர் than or equal to U, U equal to V, அப்புறம் ஒரு டேஷ் கொடுத்து S கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேஷ் ரெண்டு இடத்துல தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் than or equal to. ஸோ கிரேட்டர் than or equal to ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் வருதுன்னா அந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் வராது அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிற இந்த சிம்பிள் வராது. இது வந்துச்சுன்னா இதுதான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இது வரும், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோம்னா P greater than Sன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டர் தென் அப்படிங்கிற இருக்கிற சிம்பிள் வராது. ஸோ லக்கிலி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கிரேட்டர் தென் அப்படிங்கிற சிம்பிளே நமக்கு இல்லை. ரெண்டாவது வந்து லெஸர் தென்னோ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவோ நம்ம போடும்போது அப்படியே அந்த டோட்டலா அந்த கண்டிஷனே மாறி போயிடும். P கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு S அப்படிங்கிற கண்டிஷனே உல்டாவா மாறிடும். ஸோ அப்போ ஆப்ஷன்ல செக் பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதும் ஆப்ஷன்ல இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல வராது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று ஈக்குவல் டு வரணும், இல்லைன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இந்த டேஷ்ல வரலாம். அது வந்து எந்த டேஷ்லனாலும் வரலாம். ஏன்னா நமக்கு இங்கே P ஸ்டார்டிங்ல இருக்கு, S எண்டிங்ல இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு சிம்பிள் வந்து இந்த ரெண்டு டேஷ்ல எங்கனாலும் வரலாம். ஸோ அப்போ என்னன்னா ஆல் த எபோவ் த ஆன்சர். சரி, மொத்தமுமே நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆல்ஃபா நியூமெரிக். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்ல நமக்கு ஒரு செர்டன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடில் நமக்கு இப்போ ஸ்க்ரீன் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அதுக்கான கொஸ்டின் 1 2 3 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாமில் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஸ்டின் வந்து மடிஞ்சு இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஃபுல் கொஸ்டினுமே வியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சின்ன எரர் மிஸ்டேக் மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ கொஸ்டின்குள்ள போகலாம். How many such letters are there in the above sequence? என்ன கேட்டிருக்காங்க? லெட்டர் எப்படி இருக்கணுமா? each of which immediately preceded by a number and immediately followed by a symbol. If all the prime number are dropped in the given series. எல்லா prime நம்பரையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். dropped அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஒன்ஸ் மோர் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். என்னன்னா ஒரு நம்பர் 1 இல்லைன்னா அதால மட்டுமே டிவைட் ஆகுது அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 5 7 இதெல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இந்த சீரீஸ்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து போடணும். என்ன அப்படின்னா லெட்டருக்கு இமிடியேட்லி ப்ரெசிடென்ட்ல வந்து நம்பர் இருக்கணும். ஸோ அந்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது? ப்ரைம் நம்பரா இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரைம் நம்பர் நம்ம தான் எடுத்துடுறோம். அந்த லெட்டரை இமிடியேட்லி ஃபாலோடா என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் இருக்கணும். ஸோ இப்போ இதுதான் ஃபார்மேட், நம்பர் லெட்டர் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம சிம்பிள்ல இருந்து பார்க்கலாம். பிகாஸ் சிம்பிள் நம்மள ஈஸியால பார்க்க முடியும். ஸோ அது வந்து நல்லா ஹைலைட்டடா தெரியும். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், லெட்டருக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இருக்கக்கூடாது. ஸோ ப்ரைம் நம்பரா இருந்துச்சு, இப்போ 2 நம்பர் இருக்குதுன்னா ப்ரைம் நம்பரை கேன்சல் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா? இது வந்து என்னது? ப்ரைம் நம்பர் கிடையாது. 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ இதை கன்சிடரபிள் தான். ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே இது 8 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள் 9 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு, ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இங்கே பர்சன்டேஜ் இருக்கு, ஸோ இதுக்கு முன்னால இருக்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவோம்? இதை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பர்சன்டேஜ் முன்னால இருக்கிறது என்னது அப்படின்னா டி அப்படிங்கிறது ஒரு லெட்டர். ஸோ அப்போ லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் இருக்கணும். இங்கே வந்து சிம்பிள் இருக்கு, ஸோ இது ஃபாலோ ஆகலை.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு 3 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கா? ஸோ இங்கே 3 எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ லெட்டருக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும். ஸோ இங்கே நம்பர் இல்லை. ஸோ இந்த சிம்பிளுக்கு முன்னாடி 4 வந்து ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். 3 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 5 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஐக்கு முன்னாடி இருக்குது இன்னும் ஒரு சிம்பிள். ஸோ அப்போ இதுவுமே வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ இந்த சிம்பிள் அப்படிங்கிற சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும். இது வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, நம்ம ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இது ஃபாலோ ஆகலை. ஸோ இந்த சிம்பிளுக்கு முன்னாடி 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்ல இந்த ஆர்டர்ல எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து none. So next question, 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and hence form a group. Find the one that doesn't belong to the group. அதாவது இந்த ஆப்ஷன்ல இருக்கிற 5ல 4 ஒரே மாதிரி இருக்கும். ஸோ 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த 1 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏஇ டாலர் சைன் இருக்கா? ஸோ ஏ 1 விட்டு இயோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்க டாலர். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஹேஷ்டேக் போட்டு 1 விட்டு கே அதோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்க 7. ஸோ இதுவும் சேமாக தான் இருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் செக் பண்ணுவோம். ஸோ 4 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இங்க இருக்கு. ஸோ 4 1 விட்டு 5 அதோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்க இந்த அப் ஆரோ சிம்பிள். ஸோ இப்போ இதுவுமே சேமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டி 1 விட்டு பர்சன்டேஜ் அதோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்க 2. ஸோ இப்போ இதுவும் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். செக் பண்ணிடலாம். ஸோ அப் ஆரோ இங்க இருக்குது. ஸோ அப் ஆரோ 1 விட்டு 3 அதோட இமிடியேட் லெஃப்ட்ல 5. ஸோ இப்படிதான் இருந்திருக்கணும். பட் ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னா அப் ஆரோ 5 3 அங்க இருக்கிறத அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஆல் த ஆட் நம்பர் ஆர் ட்ராப், எல்லா ஆட் நம்பரும் ட்ராப் பண்ணிடணும். ஸோ ஆட் நம்பர்னா என்ன? ஸோ 1 3 5 7 9 11 இது எல்லாமே ஆட் நம்பர். ஸோ அந்த ஆட் நம்பர்லாம் எடுத்துடணும். தென் ஹவு மெனி எலிமெண்ட் ஆர் தேர் பிட்வீன் 5th symbol from the left end and 3rd even number from the right end. 5th symbol from the left end, 3rd even number from the right end. ஸோ நோட்டபிள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ ஆட் நம்பரை ட்ரா பண்ணிடணும். ஸோ அப்போ ஆட் நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு நம்பரே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5th symbol from the left end பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் அப்படிங்கிறப்போ நம்ம ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எதுவுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் நடுவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் நம்பரை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5th symbol எது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th. ஸோ இதுதான் வந்து 5th symbol. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து 3rd even number from the right hand. ஸோ ரைட் ஹேண்ட்ல இருந்து 3rd even number. ஸோ 1 2 3. ஸோ 6 இதுதான் வந்து 3rd even number. ஸோ இப்போ இதுக்கும் நடுவில் இருக்கிற எவ்வளோ எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆட் நம்பர் நம்ம வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 இது வந்து ஆட் நம்பர். ஸோ இது ஸ்கிப் பண்ணிடலாம். 6 7 8 9. ஸோ இது ரெண்டும் ஆட் நம்பர். 10 11. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 11 இருக்கு. ஸோ நம்ம ஆட் நம்பரை கவுண்ட் பண்ணல, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ மொத்தம் 11 இருக்கு. ஸோ ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many such symbol are there in the above sequence, each of which is immediately preceded by a number and immediately followed by a consonant. ஸோ இப்போ சிம்பிளுக்கு immediately preceded-ஆ நம்பர் இருக்கணுமா and immediately followed-ஆ என்ன இருக்கணும்? கான்சோனன்ட் இருக்கணும். ஸோ கான்சோனன்ட் அப்படின்னா vowels இல்லாதது எல்லாமே கான்சோனன்ட். vowelsனா என்னது? ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இது எல்லாமே vowels. இது இல்லாததுதான் கான்சோனன்ட். மிச்சம் இருக்க எல்லா ஆல்பபெட்டும் என்னன்னா கான்சோனன்ட். ஸோ இப்போ சிம்பிள் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இப்போ சிம்பிளுக்கு முன்னாடி நம்பரும் சிம்பிளுக்கு பின்னாடி கான்சோனன்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கான்னு பாருங்க. நம்பர் இருந்துச்சுன்னா பின்னாடி கான்சோனன்ட்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், பின்னாடி நம்பர். ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகாது. சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், பின்னாடி கான்சோனன்ட் அப்படிங்கிறது ஒரு கான்சோனன்ட். இது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ 1 நமக்கு வந்து இங்கே ஃபாலோ ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், பின்னாடி ஒரு கான்சோனன்ட். கே அப்படிங்கிறது ஒரு கான்சோனன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள், முன்னாடி நம்பர், பின்னாடி கான்சோனன்ட். ஸோ மொத்தமாக இப்போதைக்கு 3 ஃபாலோ ஆகிருக்கு.
symbol முன்னாடி number பின்னாடி consonant. Fourth one, symbol முன்னாடி number பின்னாடி consonant. Fifth one, symbol முன்னாடி number பின்னாடி number. So இது கிடையாது. Symbol முன்னாடி consonant, symbol முன்னாடி number பின்னாடி consonant. K அப்படிங்கிறது ஒரு consonant. இங்க symbol முன்னாடி number இங்க பின்னாடி number. மொத்தமா எவ்வளவு 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் 6 வந்து நமக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 6. ஸோ இது வந்து கொஸ்டின்ல நம்மளால இந்த மாதிரி ரவுண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுனால ரவுண்ட் பண்றேன். சரி, நீங்க வந்து மைண்ட்ல அந்த கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேஷன் வச்சுட்டு போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நோட்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 ஃபாலோ ஆச்சு அப்படின்னா 1, ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஃபாலோ ஆகுதுன்னா 2 அப்படின்னு சொல்லி உங்களோட பேப்பர்ல வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இல்லை நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நியூமெரிக் வந்து நான் அப்ரோச் பண்றேன், இப்போதான் பிகினர் அப்படிங்கிறப்போ நீங்க நோட் பண்ணிக்கோங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களால டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், how many such nines are there in the above sequence, each of which is immediately preceded by a symbol and immediately followed by a verb ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற 9க்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் இருக்கணும், பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா வவல் இருக்கணும். ஸோ அப்போ சிம்பிள் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். 9 மேபி நமக்கு மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 9 அங்கே நிறைய இருக்குது, பட் ஆனால் நம்ம அதை கண்டினியூஸாக பார்ப்போமா அப்படின்னு தெரியாது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எதுல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பெட்டர் சிம்பிள் சொல்வேன். ஸோ சிம்பிளுக்கு அப்புறம் 9 இருக்கான்னு பார்ப்போம். 9 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிம்பிள் பின்னாடி 9 இல்லை, சிம்பிள் 9 இருக்கா இல்லை, சிம்பிளுக்கு அப்புறம் ஹச் இருக்குது, இங்கே சிம்பிளுக்கு அப்புறம் கே இருக்குது, சிம்பிளுக்கு அப்புறம் டி இருக்குது, சிம்பிளுக்கு அப்புறம் வி தான் இருக்குது, சிம்பிளுக்கு அப்புறம் டி, சிம்பிளுக்கு அப்புறம் 5, சிம்பிளுக்கு அப்புறம் 6, சிம்பிளுக்கு அப்புறம் கே, சிம்பிளுக்கு அப்புறம் 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளுக்கு அப்புறம் 9 இருக்கு. 9க்கு அப்புறம் என்ன இருக்கணும்? வவல் இருக்கணும். ஸோ 9க்கு அப்புறம் இங்கே பி இருக்கு. ஸோ பி அப்படிங்கிறது நமக்கு என்னது? வவல் கிடையாது. ஸோ வவல் அப்படின்னா என்னது? AEIOU தான் நமக்கு வவல். ஸோ இங்கே வந்து பி அப்படிங்கிறது வவல் கிடையாது, இது வந்து ஒரு கான்சோனன்ட். ஸோ அப்போ எதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல சிம்பிள் 9 வவல். ஸோ இந்த இதில் வந்து அந்த சீக்வன்ஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நன். ஸோ நன்னுக்கும் நன் ஆஃப் திஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நன் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நன். இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனுமே ஆன்சர் கிடையாது அப்படின்னா அப்போ நன் ஆஃப் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இந்த சீக்வன்ஸ்ல இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து ஒரு 5 வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 5 வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 2 4 தான் இருக்கு, 5 அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம நன் ஆஃப் திஸ் போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எதுவுமே இல்லை, அந்த சீக்வன்ஸ்ல இந்த கண்டிஷன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல நன் போடுறோம். ஸோ நன் ஆஃப் திஸ், அதான் இதான் டிஃபரன்ஸ். ஆப்ஷன்ல இருக்கிற ஆன்சர் இல்லை அப்படின்னா அது நன் ஆஃப் திஸ். கொஸ்டின்ல அவங்க கொடுக்குற கண்டிஷனே இல்லை அப்படிங்கிறப்போ அது நன். ஸோ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு.